அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கோட்டை திருமயம் கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை. இது 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. 1687 விஜய ரகுநாத சேதுபதியால் கட்டப்பட்டது. பாறையில் மேலே இதோட கட்டடக்கலை 3 நுழைவாயில்கள், கோட்டைக்குள் சிவன் மற்றும் விஷ்ணு கோயில்கள். சிவன் கோயில் சத்தியகிரீஸ்வரர் கோயில், பெருமாள் கோயில் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவில். ரெண்டுமே குடைவர கோயில் தான். ரொம்ப அருமையாக அழகாக இருக்குது. விஷ்ணு இதை சுற்றி அகலி வேற இந்த இருக்கு கோவில். அழகாக கோபுரங்கள்லாம் தெரியுது பாருங்க. அகலி இருக்கு. காவலர் கோபுரம் போன்ற அம்சங்களுக்காக பிரபலமானது. மேலே ரொம்ப உயரமாக கோட்டை ரொம்ப அழகான கட்டடக்கலையாக இருக்கு. பழைய காலத்து கிணறு, அது கோயில் பக்கத்துலேயே இருக்கு. இப்போ இருக்கிற பிள்ளைங்க பார்த்துருக்க மாட்டாங்க. வாளியை வச்சு இறைச்சி, இந்த உருளையில் வச்சு இறைக்கிற மாதிரி கோயில் பக்கத்துலேயே இருக்குது. இந்த கோட்டை சுற்றுலா பயணிகளை இருக்கும் ஒரு முக்கியமான இடமாகும். சனி ஞாயிறில் பயங்கர கூட்டமாக இருக்கும். மேலே நல்லா ஒரே காற்று, நல்லா காற்று அடிக்குது. இது தொல்லியல் துறையால் பராமரிக்கப்படுகிறது. அதனால் நல்லா சுத்தமாக இருக்குது. திருமயங்கோட்டை தமிழகத்தின் வளமான பாரம்பரியத்தையும் இராணுவ பெருமையையும் பறைசாற்றும் ஒரு சின்னமாக இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப கலைநயத்தோடு கேட்டிருக்காங்க. இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. நம்ம நெட்டில் திருமயம் கோட்டை அப்படின்னு போட்டாவே வந்துடும். இது கோவில்லேருந்து பார்த்த வியூ. மழை பெஞ்சதால் தண்ணி கீழே வழியுது. குரங்கு கூட்டம் நிறையா இருக்குது. அங்கே மேலே கூட ஒரு குரங்கு இருக்குது பாருங்க. இது கோவில்லேருந்து அப்படியே சுற்றி கோட்டைக்கு போகிற வழி. ரொம்ப நல்லா பராமரிக்கிறாங்க தொல்லியல் துறைக்காரங்க. கோட்டை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாரும் பார்க்க வேண்டிய கோட்டை. ஒரு குரங்கு தவி போகிறது தெரியுது பாருங்க. கோட்டை மேலே நிறைய குரங்கு கூட்டம் இருக்குது. கோயிலெல்லாம் நிறையா குரங்கு இருக்குது. அங்கே குதிரை லாயம், யானை கொட்டாகை அதெல்லாம் அந்த காலத்தில் கீழே இருந்திருக்கும் போல். அதெல்லாம் இப்போ அடைச்சி வச்சுருக்காங்க. அதில் வேறு எதுவும் ஜாமான் போட்டு வச்சுருக்காங்களா என்னங்கிறது தெரியல. அடைச்சி வச்சுருக்காங்க. கோயில் கோபுரம். மேலே ஏறி போகிறது கொஞ்சம் செங்குத்தாக இருந்தாலும் படியெலாம் வெட்டியிருக்காங்க. ஆனால் ரொம்ப காற்று நல்லா வீசுறதால ரொம்ப நல்லா அழகாக மத்தியான நேரத்துலேயே கூட நல்லா இருக்குது. கிளைமேட் நல்லா இருந்தது நாங்கள் போன நேரம். சுற்றி மரங்கள் அடர்ந்து இருந்தது. மேலே கோட்டையோட மேலே இருந்த ஒவ்வொரு செவரும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அந்த பெரிய வட்ட டிசைன் இருக்கிற செவரு. எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் நல்லா அழகாக தெரியுற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது.
நல்லா நிறைய மரங்கள்லாம் அடர்த்தியாக வளர்த்து நல்லா ஒரு பசுமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. இது மேலே உச்சியிலேருந்து எடுத்தது. சுற்றி திருமயம் ஊரே தெரிகிற மாதிரி தண்ணி வளத்தோட ரொம்ப அழகாக இருக்குது. உச்சி மேலேருந்து எடுத்தது. ஊர் மொத்தமும் தெரிகிற மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் என்ட்ரன்ஸ், முதல்ல படி ஏறுற இடம். வாழ்க்கையில் எல்லாருமே கட்டாயம் பார்க்க வேண்டிய இடம் இது. பஸ்ஸில் திரும்பி வரும்போது அந்த கோட்டை தெரியுது பாருங்கள். வர்ற வழி பூராமே இயற்கை அழகோட பச்சை பசேல்னு ரொம்ப அழகாக இருக்குது. கோட்டை ரொம்ப தூரத்துக்கு தெரியுது, அவ்வளோ உயரமாக இருக்கிறதால. தென்னந்தோப்பு. திரும்பி வரவே மனம் இல்லாமல் இருந்தது. நன்றி, வணக்கம்.